ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போயிட்டு வந்து அந்த இடத்துல வந்து அந்த போலீஸ் வந்து அதிகாரி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணது உங்கள் தம்பி வந்து தப்பு. அதுக்கு வந்து வக்காலத்து வந்து வாங்குறதுக்கு வந்து நீ வந்து வந்திருக்கியாமா, ஒழுங்காக இந்த ஸ்டேஷனை விட்டு வந்து வெளியே போயிடு. நீ வந்து என்ன பேசுகிறதா இருந்தாலும் நீ வந்து வக்கீலை கூப்பிட்டு வந்து பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிடுறாங்க. உடனே வந்து நம்ம ராஜி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சமாச்சும் வந்து பெரிய இடம்னா கொஞ்சம் மரியாதை கொடுத்து வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் மரியாதை கொடுத்ததே நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய இடம் தானே, பெரிய இடம்னா படிச்சு தானே இருப்பீங்க கண்டிப்பாக, படிப்பறிவு கூட இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. படிச்சிருந்தா நீங்கள் வந்து வக்கீல் இல்லாமல்லாம் வந்து வந்திருக்க மாட்டீங்க. அதுக்கு முன்னதே பையில் பணத்தை போட்டுக்கிட்டு போய் முதல்ல வந்து வக்கீலை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பேசிக்கலாம். பண்ணது வந்து உங்கள் தம்பி தப்பு. கண்ணை முன்னே வந்து எங்கேயோ வந்து ரோட்டை பார்த்துன்னு ஓட்டுறான்னா வந்து யாரையோ பார்த்துன்னு வந்து ஓட்டிட்டு இப்போ வந்து என்னென்ன வந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தியா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம போலீஸ் வந்து பேசிடுறாருங்க. உடனே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு, சார் 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 நாங்கள் யார் காலில் வேணுனாலும் வந்து விழுறோம் சார். அந்த தம்பி காலில் கூட போய் வந்து விழுந்துடுறோம். அவருக்கு வந்து என்ன ஆகுதோ, என்ன ஹாஸ்பிட்டலில் செலவாகுதோ அதெல்லாமே வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு உடனே இருந்துட்டு விஜய் இருந்துட்டு, மல்லி நீ வந்து எதுக்காக வந்து அவர்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணிகிட்ருக்க, நம்ம வந்து பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து லாயர் மூலிமா வந்து நம்ம வந்து பேசிக்கலாம் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு. அதை முதல்ல பண்ணுங்க தம்பி, தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ஸ்டேஷனில் வந்து கத்திகிட்டு இருக்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸே வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்து ராஜிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அக்கா நம்ம லாயரை வந்து வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதும் வந்து உடனே வந்து, டேய் என்னடா நீ வந்து லாயரு கீருன்னு சொல்லிட்டு பார்த்தியா, இவ்வளோலாம் வந்து நீ வந்து கூட கூட்டிகிட்டு போனாலே வந்து இந்த நிலமை தான் வந்து உனக்கு வந்து உண்டாகும். முதல்ல வந்து என்னென்ன வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ, எப்படியெல்லாம் யாரை வந்து வெளியே கூப்பிட்டு போகணும், யாரை வந்து கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு வந்து உனக்கு வந்து தெரியாமல் நீ வந்து போயிட்டியாடா விஜய், இப்படி வந்து மாட்டிக்கிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை உடனே வந்து அந்த பழியை வந்து தூக்கி போகிறதுக்கு வந்து பார்க்குறாங்க. உடனே வந்து விஜய் இருந்துட்டு, அக்கா எதுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து அவளை திட்டிகிட்டு இருக்க, பண்ணது வந்து நான் தப்பு, அவளை வந்து திட்டிகிட்டு வந்து இருந்தால் வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து சால்வ் வந்து கிடைச்சிருமா, பண்ணதே நான் தான் தப்பு, நான் தான் வந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு வந்து எதிரில் வந்தவங்களை வந்து பார்க்காம போய் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு. நீ 1000 தான் சொல்கிற, நீ வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து கவனக்குறைவாக வந்து நீ வந்து இருக்க மாட்டேன், நீ வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்து அப்சல்யூட்லி வந்து நீ வந்து கரெக்டாக தான் வந்து இருந்திருப்ப, இவங்க தான் வந்து ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு வந்து உன்னை வந்து மயக்கிறதுக்காக வந்து பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜ் வந்து சொல்லிடுறாங்க. என்னக்கா நீ வந்து தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கக்கா, நீ வந்து போய் முதல்ல வந்து நம்ம லாயரை வந்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்காக சரி நான் போகிறேன், போயிட்டு வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து கிளம்பிடுறாங்க அந்த இடத்துலேருந்து. அதுக்கப்புறம் வந்து மல்லியும் வந்து கிளம்புறாங்க. மல்லி வந்து யாரை வந்து கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, லாயரை வந்து கூட்டிகிட்டு வரதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து ஸ்டேஷனை விட்டு வந்து வெளியே வந்து உடனே வந்து அன்னபூர்ணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அன்னபூர்ணிக்கு வந்து ஃபோன் அடித்ததும், சொல்லு மல்லி இது என்ன புள்ளாச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், இப்படி தான் நாங்கள் வந்து வெளியே போனோம் எல்லாருமே, அப்படி வெளியே போன இடத்துல வந்து இப்படி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து உங்கள் மாப்பிள்ளையை வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு வந்து ஸ்டேஷனில் வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து அன்னபூர்ணிக்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. ஓகே இதுக்கப்புறம் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து வக்கீலோடு வந்து வந்துடுறேன், நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனே வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்து நம்ம மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாயிடுது. எப்படியோ வந்து நம்ம பெரியம்மா வந்து உடனே வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னாங்களே, அதுவே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க. யாரை வந்து கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானும் வந்து ஆவலாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி வந்து யார் வந்து உள்ளே வருவாங்க விஜய்க்காக வந்து சப்போர்ட் பண்ணி, ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே வந்து கோல்மால் வேலை. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் வந்து ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயமாக இருக்குது. பார்க்கலாம் யார் வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்து அன்னபூர்ணி வந்து யாரை வந்து கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுனை வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு வந்து பிளான் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அர்ஜுன் வந்து உள்ளே வர போகிறாரா, அவரு கிரேட் லாயர் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து யோசிக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.